Would you like to have something? Veg or non-veg? Veg food is enough for me. Okay, ma'am. Thank you. என்ன நாம இப்படி போய் ரொம்ப நாள் ஆகுதுல்ல? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அப்பா சொன்னது ஒரு நல்ல விஷயம்தான். ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ். என்னாச்சு? நல்லா இருக்கு? ஆர் யூ ஓகே? ஒன்றும் இல்லைங்க. உங்களை கிருஷ்ணா ஜெயிலில் அடைச்ச உடனே எனக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலைங்க. மாமாவும் ரொம்ப பயந்துட்டாருங்க. கடவுள் தாங்க உங்களையும் நம்ம குடும்பத்தையும் காப்பாத்துறாரு. உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன் சொல்லுங்க. எல்லாத்தையும் மறந்து இருக்கணும் தானே மாமா நம்மளை அனுப்பினாரு. நான் ஒரு லூஸ். எல்லாத்தையும் திருப்பி உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன். ஒன்றும் இல்லை, பழச நினைச்சேன். நீ ஃபீல் பண்ணத. இதை பாருங்க, இந்த ஒரு வாரமும் என் கூட நீங்க சந்தோஷமா இருக்கணும். சும்மா பிஸ்னஸ் அது இதுன்னு போட்டு மனசை குழப்பிக்காதீங்க, புரியுதா? சமையல் வேலை, வீட்டு வேலை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு வாரம் ஜாலியா ஹாப்பியா நீ இருக்கணும். அதை மட்டும் என்னால எப்படிங்க மறக்க முடியும்? குழந்தைங்களை பிரிஞ்சு வந்ததே இல்லை. அதுவும் கீர்த்தனா பிறந்ததுல இருந்து அவளை பிரிஞ்சு நான் எங்கேயுமே போகல. அவளை நிஜமாவே மிஸ் பண்றேங்க. அவளை இந்த ஃப்ளைட்ல கூட்டு வந்திருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பா தெரியுமா? துளசி வந்ததுனால அவளை விட்டுட்டு வர முடிஞ்சது. கீர்த்தனா, இப்ப பாரு விளையாட்டு தானா? இந்தா கொஞ்சம் சாப்பிட்டு அப்புறமா விளையாடு. நான் அப்புறமா சாப்பிடுறேன். அத கொடு ப்ளீஸ். நான் அப்புறம் சாப்பிடுறேனே. நீ டயர்டா இருக்க, கொஞ்சம் சாப்பிடு. ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ரொம்ப பிஸியா தான் இருக்க, கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறமா விளையாடு. வேணாம் ப்ளீஸ் டா, என் செல்லம் இல்ல. சரி, நீ வாய திறப்பியா, நான் ஊட்டி விடுவேனா? நீ சும்மா இருப்பியா, நான் விளையாடுவேனா? சொன்னா கேட்கவே மாட்டியா நீ? எனக்கு பசியே எடுக்கல துளசி. துளசியா? மாமா எங்க போயிருந்தீங்க? ஏன் அவசியம் உனக்கு சொல்லுமா? சரி, எனக்கு சொல்லாட்டி பரவாயில்ல. அத்தை தான் உங்களுக்கு ஃபோன் ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க, ஆனா ஃபோன் கிடைக்கவே இல்லையா? ஃபோன் பண்ணாங்களா? ஓ ஆமா, சார்ஜ் இல்ல, சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அப்படி என்ன அவசரம் அம்மாவுக்கு? இல்ல, மாமாவும் அத்தையும் 4 நாள் வெளிநாட்டுக்கு டூர் போயிருக்காங்க. அத சொல்றதுக்கா இருக்கும். டூரா? ஆமா. போறதுக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லணும்னு தோணுனா அவங்களுக்கு போயிட்டு வந்து சொல்லிருக்கலாமே. என்ன மாமா நீங்க கொஞ்சம் கூட ஒட்டாம பேசுறீங்க? அத்தை உங்ககிட்ட சொல்லாம போறமேன்னு எவ்வளவு வேதனைப்பட்டாங்க தெரியுமா? எனக்கு தெரியாது. என்ன எதுக்கு எடுத்தாலும் இடக்க முடக்காவே பேசுறீங்க? இடக்க முடக்கா பண்றவங்களுக்கு அப்படிதான் பேசி ஆகும்.
திடீர்னு முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. அதென்ன கிளம்பும் போது மட்டும் பிள்ளையோட ஞாபகம், இஷ்டத்துக்கு முடிவு எடுத்துட்டு அப்புறம் என்ன? அவங்க போகணும்னு முடிவு பண்ணதே அவங்க இல்ல. வேற யாரு? தாத்தா தான். ஓ, அதுக்கு காரணம் வேற யாரும் இல்ல, நீங்க தான். நானா? ஆமா, பின்ன குடும்பத்திலே 1000 பிரச்சனை இருக்கு. இதுல நீங்க வேற பேசக்கூடாததெல்லாம் பேசி அவங்க மனசை கஷ்டப்படுத்தினா, அதான் உங்க அப்பாவுக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலா இருக்குமேன்னு தாத்தா 4 நாளைக்கு எங்கேயாவது தூரமா போயிட்டு வான்னு அனுப்பி வச்சிருக்காரு. என்னாலதான் போயிருக்காங்கன்னா என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாமே. அதான உங்ககிட்ட சொல்லி என்கிட்ட சொல்றது. அத நீ சொல்லி நான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாதே. ஏன் தாத்தா, என்னாலதான் அவங்க ஊருக்கு போனாங்களா? சொல்லுங்க தாத்தா. தாத்தா தாத்தா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க பதில் பேச மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க தாத்தா. தாத்தா, ஏன் இப்படி சைலண்டா இருக்கீங்க? பதில் சொல்லுங்க. என்னன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு அடிக்கடி சொல்லுவீங்க. எனக்காகவா அவங்கள அனுப்பிச்சு வச்சீங்க? சொல்லுங்க தாத்தா, உங்க பேரன் கேக்குறேன். துளசி, என் பேரை அந்த மாதிரி எல்லாம் பேசவும் மாட்டான், அப்படி நடந்துக்கவும் மாட்டான். இப்ப இங்க இருக்கிறது என் பேரன் இல்ல. அதை எங்கிட்டயே சொல்லுங்க தாத்தா. அதென்ன நடுவுல துளசி என்ன மீடியேட்டரா? யாரோ மீடியேட்டரா இருந்ததானே இந்த குடும்பத்தை ஒரு சின்ன பையன் மூலமா ஆட்டி வச்சிட்டு இருக்காங்க. உடம்புல இருக்கிற அந்த மீடியேட்டர் பேய் எப்ப நம்ம விட்டு மறையுதோ அதுக்கப்புறம் பாப்போம். துளசி, நான் பேசக்கூடாதா? பேசலாம், ஆனா செயல்ல இறங்கினா குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக எப்போ ஒரு லாயரை வீட்டுக்குள்ள அனுப்பிட்டானோ அப்புறம் அவன் என் பேரனும் இல்லை, நான் அவனுக்கு தாத்தாவும் இல்லை. இதே மாதிரி அவன் பண்ணிட்டு இருந்தான்னா அவன் அப்பா அம்மா வீட்டை விட்டு வெளியே போன மாதிரி நானும் போயிடுவேன். நீயும் போயிட்டா எங்களுக்கு வேற யாரு இருக்கா? யாரும் இல்லையே. ஏன் கீர்த்தி இப்படி பேசுற? உனக்காக அண்ணன் ராஜேஷ் அண்ணன் இருக்கேன். நான் உன்னை விட்டு போக மாட்டேன்டா. என்ன சண்டை வந்தாலும் நான் உன்னை விட்டு போவே மாட்டேன். ப்ராமிஸ். ஆத்திரப்பட்டு வக்கீல் அனுப்பிச்சது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு. குழந்தை வரைக்கும் இது பாதிச்சிருச்சு. நீங்க சந்தோஷமா இருக்கணும், அதுவே எனக்கு போதும். ரொம்ப அழகா இருக்கு எங்க ஹோட்டல். Is it? நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு. இவ்ளோ காஸ்ட்லியான ஹோட்டல் தேவையா? Of course, it's a foreign country. Yeah? ஹலோ. Hello. Welcome. Hi. Welcome, sir. How can I help you? I booked a room in the name of Ram. Mr. Ram. Yes. Your passport, please.
Your passport. Yep. Thank you. And your signature, please. Yeah, sure. Thank you, sir. Yes. Your number 351. Lovely. Have a good day, sir. Thanks. Thank you. Welcome. தேங்க்யூ. நாளைக்கு மார்னிங் முதல் வேலையா இங்க ஒரு பியூட்டிஃபுல் லேக் இருக்கு, அதுக்கு போறோம். அதுக்கப்புறம் தான் மற்ற இடத்துக்குலாம் நம்ம போறோம். கண்டிப்பா போலாமாங்க? கண்டிப்பா போறோம். ரியலி? ஓகே ஓகே. எப்படி? ஐயோ, எவ்வளவு நாளாச்சுங்க உங்களை இப்படி ஹாப்பியா பார்த்து. டச் விட்டு போச்சு, டச் விட்டு போச்சு. ரொம்ப நல்லா வாசிக்கிறீங்க. ஹலோ. அப்பா, நான் ராம் பேசுறேன். ராம், ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கப்பா, நாங்க பத்திரமா சேர்ந்துட்டோம். அம்மா, ஃப்ளைட் ரொம்ப டிலே ஆச்சுன்னு சொன்னியே, நைட்டே ஃப்ளைட் கிளம்பிடுச்சா இல்லை ஏர்லி மார்னிங் தான் போச்சா? ஏர்லி மார்னிங் தான் புறப்பட்டுச்சுப்பா. அம்மா, ஹவ் இஸ் பாரதி நவ்? ரிலாக்ஸ் பண்றல? எங்க இருக்க? பாரதி ரூம்ல இருக்கா. ஷீ இஸ் வெரி ஹாப்பி அண்ட் ரிலாக்ஸ்ட். என்ன ஊரெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா? ஹோட்டல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கா? பிடிச்சிருக்குப்பா, சொல்ல வேணும், பிரமாதமா இருக்கு. என்னடா சைலண்ட் ஆயிட்ட? ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் திடீர்னு போச்சுனதும் பிஸ்னஸ்லாம் விட்டுட்டு வந்துட்டேன், அப்படியே தான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கு. இதான் ராம உங்ககிட்ட எனக்கு பிடிக்கல. உங்க 2 பேரையும் ரிலாக்ஸ் பண்ண தானே அங்கே போக சொன்னேன். அங்கேயும் போய் ஆஃபீஸை பற்றி நினச்சிட்டு இருக்கிய? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, ரொம்ப தேங்க்ஸ். இங்கே பாருடா, இடம் சேஞ்சு மட்டும் இல்லை, உங்கள் மனசுக்கு ஒரு சேஞ்ச் இருக்கணுங்கிறதுக்காக தான் உங்கள் 2 பேரையும் இங்கே அனுப்பி வச்சேன். புரியுதா? சரிப்பா. அப்பா, கீர்த்தனா எப்படிப்பா இருக்கா? பிஸ்னஸ்ஸு, கீர்த்தனா எல்லாத்தையும் நான் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறேன். நீ எதுக்காக உரி பண்ணிக்கிற? சரிப்பா. ஏண்டா, நீ போய் சேர்ந்த உடனே ஃபோன் பண்ணுவேன்னு நினச்சேன். எவ்வளோ லேட்டாக பண்ணுற? நான் இன்ஃபேக்ட் ஏர்போர்ட்ல ட்ரை பண்ணேன், அது சிக்னல் கிடைக்கல எனக்கு. இப்போதான் எனக்கு கிடைச்சதுப்பா. ஓகேப்பா, நான் நைட் உங்களுக்கு கூப்பிட்றேன்ப்பா. இங்கே பார், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நானே உனக்கு ஃபோன் பண்ணுறேன். ஓகேயா? ஓகேப்பா, ஓகே. பாரதியை நல்லா பார்த்துக்க. அவகிட்ட நான் ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லு. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ. நைஸ் டே. எஸ் கமன். யாரு? நான் ராஜேஷ் வந்திருக்கேன். ராஜேஷ், ஒரு 2 மினிட்ஸ் இதோ வந்துடுறேன். என்ன சர்ப்ரைஸா இருக்கு? திடீர்னு வந்திருக்கீங்க. ராஜேஷ், என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? என்னாச்சு? ப்ளீஸ் பேசுங்க. நீங்க பேசாதது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ். என்னை பத்தி யாருமே கவலைப்படல கிருஷ்ணா. எங்க வீட்டுல என்ன ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. ராஜேஷ், உங்களை பத்தி கவலைப்பட நான் இருக்கேன். நீங்க கண்டிப்பா ஒரு நாள் பெரிய ஆளா வருவீங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இந்த வயசுல எங்க அம்மாவும் அப்பாவும் ஹனிமூன் போயிருக்காங்க. கேட்டா ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுல எல்லாரும் ஃபோன் பண்ணி துக்கம் விசாரிக்கிறாங்க. நாங்க போய் ரிலாக்ஸா இருந்துட்டு வரோம்னு கூலா சொல்றாங்க என்கிட்ட. அதுக்கெல்லாம்
காரணம் யாரு? எங்க அப்பா தானே. உங்களை பேசக்கூடாததெல்லாம் பேசினாரு. நீங்க தற்கொலை முயற்சி பண்றதுக்கு காரணமா இருந்திருக்காரு. ஜெயிலுக்கு போனாருன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவரை அரெஸ்ட் பண்ற நேரத்துல நான் உங்க கூட ஹாஸ்பிட்டல்ல இருந்தது தப்பா? இப்ப நான் மட்டும் அந்த தப்பை பண்ணலைன்னா உங்களையும் காப்பாத்திருக்க முடியாது, அவரும் வெளியே இருந்திருக்க முடியாது. போடா முட்டாள், நீ வரலனா என்னடா? நானே போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்து என்ன நான் காப்பாத்திட்டு இருப்பேன். ஸ்கிரீன் பிளே பண்ணி டைரக்ட் பண்ணது நான். இதுல என்ன காப்பாத்தி நீ ஹீரோ ஆயிடலான்னு பாக்குறியா? என்னங்க நான் இவ்வளவு எமோஷனலா பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க எதுவுமே பேசாம நிக்கிறீங்க. அது இல்ல ராஜேஷ், அமைதியா யோசிச்சாதான் எல்லாம் தெளிவா புரியும். ஆமா, நீங்க குடிச்சிட்டு போனீங்களா? அது வந்து உண்மையை சொல்லுங்க, நேத்து நீங்க வீட்டுக்கு குடிச்சிட்டு போனீங்களா? இல்ல, அது இங்க பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்ல பொய் இருக்க கூடாது. அப்படி பொய் சொல்றீங்கன்னா எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே தேவையில்லை. ஆமா, குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு போனேன். அவ்வளவு சொல்லி நீங்க குடிச்சிருக்கீங்கல்ல, அப்போ அப்ப என் வார்த்தைக்கு என்ன மரியாதை? இல்லைங்க, என்னால எங்க அப்பாவை ஃபேஸ் பண்ண முடியல, வேற வழி இல்லாம தான் குடிச்சிட்டு போன. போதுமா? உங்க அப்பா பெரிய புலியா சிங்கமா? அவரை ஃபேஸ் பண்றதுக்கு என்ன? அந்த பழக்கத்துக்கு அடிமையானா உங்களால நிறுத்த முடியுமா? முடியுங்க, அதெல்லாம் என்னால முடியும். சொல்றது ரொம்ப ஈஸி, ஆனா அது ரொம்ப கஷ்டம். நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு தடவை அதை தொட்டுட்டா அந்த போதை வேணும்னு கேட்டுட்டே இருக்குமா? இல்லைங்க, அது இது ஒண்ணுதான் காரணமா? சொல்லுங்க. இல்லைங்க, இனிமே நான் குடிக்க மாட்டேன். யாரும் இல்லைன்னு சொல்றீங்களே, குடிச்சிட்டு போனா எந்த அப்பா அம்மா சும்மா இருப்பாங்க? அதுக்கு காரணம் யாருங்க? எங்க அப்பா தானே. எனக்கு இத்தனை வருஷத்துல இந்த பழக்கமே இல்லையே. அன்னைக்கு நான் வந்தப்ப கூட தப்புன்னு ஒத்துக்கிட்டான்ல, எனக்கு அது பழக்கம் இல்லைங்க. டென்ஷன்ல இப்ப கொஞ்ச நாளா பழகி தொலைச்சிட்டேன். நான் பாட்டுக்கு ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்தேன். சுதாவை காதலிச்சேங்கிற ஒரே பாவத்துக்காக அவ குடும்பத்தையே ஊரை விட்டு துரத்தி என் வாழ்க்கையவே பெரிய கேள்விக்குறியாக்கிட்டாரு. நானும் கொஞ்ச நாளா அவளை மறந்து உங்க கூட பழகினா, அதையும் தப்புன்னு சொல்லி என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாரு. இப்ப சொல்லுங்க, எந்த அப்பங்க அப்படி பண்ணுவான்? எந்த அப்பங்க வீட்டை விட்டு போன்னு சொல்லுவான்? அதுக்கு குடிச்சிட்டு போனா பயந்து உள்ள விட்டுருவாங்களா? நான் தான் சொன்னேன்ல, அது உங்க தாத்தா சொத்து. தாத்தாவோட சொத்துல பேரனுக்கு உரிமை இருக்கு, அத போய் கேளுங்க. அதையும் கேட்டுட்டங்க. அதை விட ஒரு படி மேலேயே போய் லாயர் அனுப்பிச்சு சொத்தை பிரிச்சு கொடுன்னு கேட்டேன். அதை கேட்டு எங்க குடும்பமே ஆடி போச்சு. அட கிருஷ்ணா, நீ எதிர்பார்த்ததுக்கும் மேல ஒர்க் அவுட் ஆயிருக்கே. ஒரு கிளிய கூண்ட விட்டு பிரிச்சாச்சு. அப்புறம் என்னாச்சு? நல்லா பேசிக்கிட்டு இருந்தேன். என் தாத்தா என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசுறது இல்ல. வயசானவரு, அவர் பேசலன்னா என்ன ராஜேஷ்? அப்படி இல்லைங்க, நானா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட நான் எதை கேட்டு இல்லைன்னு சொன்னதே இல்லை. சுதாவை பத்தி அவர்கிட்ட சொல்லியிருந்தா எப்பவோ எங்க 2 பேரும் அவர் சேர்த்து வச்சிருப்பாரு. அதுக்குள்ள எங்க அப்பா எல்லாத்தையும் கெடுத்துட்டாரு. கெடுத்தது உங்க அப்பா இல்ல ராஜேஷ், நான் தான். அவளை உன்னை மறக்க விடாம உன்னை குடிகாரனாக்குனதே நான். எந்த கிழமை உன்கிட்ட பேசலன்னு நீ வருத்தப்படுறியோ, அதே கிழமை தானே எங்க அம்மாவை என்கிட்ட இருந்து பிரிச்சான். அவன்கிட்ட இருந்து உன்னை பிரிச்சு உன் குடும்பத்தை நடு ரோடுக்கு கொண்டு வரல என் பேர் கிருஷ்ணா இல்ல.